சற்று முன் ஆனையிரவு சோதனை சாவடியில் மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலி. வெளிநாட்டில் இருப்பவர்களிடம் பணங்களை பெற்று யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கும்பலை சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம், திருநெல்வேலி பகுதிகளில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள், வீடுகளுக்கு தீ வைப்பு சம்பவங்கள் குறித்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் உரும்பிராய் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய 3 இளைஞர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 03 மோட்டார் சைக்கிள்கள், 2 வாள்கள் மற்றும் 4 பெட்ரோல் குண்டுகள் என்பவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். யாழில் இயங்கிய வரும் வன்முறை கும்பலுடன் தொடர்புடைய நபரொருவர் தற்போது இலங்கையில் இருந்து தப்பியோடி இந்தியாவில் வசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டில் உள்ள நபர்கள் இந்தியாவில் உள்ள நபருக்கு பெருந்தொகை பணத்தினை வழங்கி யாழில் தாக்குதல் சம்பவங்களை முன்னெடுத்து வருகின்றனர் என போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3வரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் அவர்களுடன் சேர்ந்து இயங்கிய நபர்களையும் கைது செய்வதற்கு போலீசார் தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலைய மலசலக்கூடத்தில் இருந்து கழிவு நீர் அங்குள்ள வாய்க்காலில் நிறைந்து நிற்கும் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர சபைக்கு 5 நாட்களாக இது தொடர்பாக முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகின்றது. மேலும் குறித்த மலசலக்கூட நீரை காலை 7 மணிக்கும் 11 மணிக்கும் பொதுமக்கள், பயணிகள் கூடி நிற்கும் வேளைகளில் கழிவு வாகனத்தில் அகற்றுவதால் கடும் துர்நாற்றம் ஏற்படுவதாகவும், அருகில் உள்ள உணவகங்களில் உணவு அருந்துபவர்கள் மற்றும் உணவுகளில் குறித்து துர்நாற்றம் பரவுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. வவுனியா பாடசாலையில் ஒன்றில் சரஸ்வதி மற்றும் மாதா சிலைகள் ஏற்பட்ட பாரிய குழப்பம். இதேவேளை மாநகர சுகாதாரத்துறையினர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பார்களா எனவும் பயணிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் கழிவு நீர் செல்லும் வாய்க்கால் மிக குறுகியதாக காணப்படுவதாகவும், இது தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு முறையிட்டு அவர் வந்து பார்த்ததாகவும் தெரியவருகின்றது. ஒற்றையாட்சி யாப்பு நீக்கப்பட்டு சமஷ்டியாட்சி யாப்பு அறிமுகப்படுத்தப்படும் என்ற உத்தரவாதம் பிரதான வேட்பாளர்களால் வழங்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்போம். சந்தானையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தூண்டு பிரச்சாரம். நல்லூரில் அமுலுக்கு வந்த வீதித்தடை. வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு நல்லூர் ஆலய சூழலில் இன்று முதல் வீதித்தடை அமுலுக்கு வந்துள்ளது. குறிப்பாக நல்லூர் ஆலய முன் வீதியில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த சில அசௌகரியங்களை கருத்திற்கொண்டு இவ்வாண்டு பக்தர்கள் ஒரே தடவையில் அதிகளவில் வீதித்தடையை கடந்து இலகுவாக உட்செல்வதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது.